Hello guys, welcome to the another season of Minecraft. ஸோ மைன்கிராஃப்டில் நம்ம சேனலில் இதுதான் மொதல் சீசன். ஸோ ஃப்ரீ ஃபயர் ஆல்ரெடி போயிட்டுருக்கு. அந்த எபிசோடு கொஞ்சம் பிரேக்கில் இருக்குது. நான் டைட் ஷெட்யூல் ஓடிட்டுருக்கேன். அதனால் என்னால் ரெகுலராக வீடியோஸ் போட முடியலை. பட் அந்த சீரீஸ் ஸ்டாப் கிடையாது. திரும்ப கன்ஃபார்மாக எபிசோட்ஸ் அடுத்தடுத்து வரும். சேம் டைம் மைன்கிராஃப்ட்லேயும் வரும். ஆனால் கொஞ்சம் இன்டர்வல் மட்டும் கொஞ்சம் மாறி மாறி வரும். அதாவது டெய்லி போட முடியும் அப்படிங்கிற சொல்ல முடியாது. கொஞ்சம் மாற்றி மாற்றி அப்படியே வரும். ஸோ இந்த வீடியோவிலேருந்து மைன்கிராஃப்ட் சீரீஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மைன்கிராஃப்ட் சீரீஸை ஸ்டார்ட் பண்ணி இது உங்களுக்கான முதல் எபிசோட். ஸோ என்ன பிளான் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, உங்கள் கண்ணு முன்னாடியே தான் இந்த வேர்ல்டே நான் க்ரியேட் பண்ணியிருப்பேன். வேர்ல்டு க்ரியேட் பண்ணி போய்கிட்டு இருக்குது. ஸோ வேர்ல்டு நேம் என்ன கேட்டிங்க அப்படின்னா மகாதேவ் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு குட்டி யூனிவர்ஸ். மைன்கிராஃப்டில் நீங்கள் இது வரைக்கும் எந்த யூடியூபர்ஸும் பண்ணாத ஒரு பெரிய சேலஞ்ச் இதில் நாங்கள் பண்ண போகிறோம். அதாவது மேசிவாக பில்ட் பண்ண போகிறோம். ஸோ கேம் ப்ளே தரமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், நிறையா பில்டிங்ஸ் கட்ட போகிறோம், நிறையா மேப்பை கவர் பண்ணி எல்லா விஷயங்களுமே பண்ண போகிறோம். ஸோ அதுதான் பிளானாக இருக்கும். அது ரிலேட்டடாக தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் இன்னும் கண்ட்ரோல்ஸ்லாம் அந்தளவுக்கு வரலை. கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் டேஸ் ஆரம்பித்து ஒன்றா படிப்படியாக போயிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம். முதல்ல சர்வைவலுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஃபாரஸ்ட்டில் தான் ஸ்பேன் ஆனோம். ஸோ ஃபாரஸ்ட்டில் ஸ்பேன் ஆனோனாலேயோ என்னமோ தெரில, எக்கச்சக்கமாக ஜாம்பிஸ் கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நான் ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கிறப்ப இந்த மாதிரி ஜாம்பிஸ் அடிக்கிறது. ஸோ இந்த வேர்ல்டில் நான் டெத்தானதை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 40-50 கவுண்ட்டுக்கு மேலே இருக்கும். ஸோ அவ்வளோ அடி வாங்கினோம். ஏன்னா இன்னொரு ரீசன், எங்களுக்கு கரெக்டாக எய்ம் பண்ணி அந்த ஜாம்பிஸை அட்டாக் பண்ணவும் தெரியலை. ஸோ அதனால நிறைய அடி வாங்கியிருக்கோம், நிறையா செத்துட்டோம். ரீஸ்பேன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி அப்படியே இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டோட்டலாக 3 பேர் ஆடிட்டுருக்கோம். ஸோ இன்னமும் நீங்களும் யாராவது பார்த்துட்டு நீங்கள் வரீங்க அப்படின்னாலும் மறக்காமல் வாங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய யூசர் ஐடியை இது மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை கொடுக்குறேன். ஸோ ஃப்ரெண்டாக சேர்ந்து நம்ம வேர்ல்டை ரெடி பண்ணலாம். ஸோ உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் கரெக்டாக பண்ணாலே போதும். ஸோ இது நம்ம ஒரு சேஃப்டிக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஷெல்டர் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஷெல்டர் கட்டிகிட்டு இருந்தது. ஷெல்டர் கட்டி டோர் எல்லாத்தையுமே வச்சுட்டு எல்லாமே ஓகே. இந்த லைட்டுக்காக மட்டும் மேலே ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் லைட் எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் மேலே க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி இது பண்ணுறதுக்குள்ளே டோரை எவனோ திறந்து போட்டு போனோன்னே ஜாம்பி வந்துருச்சு. சரி, ஒரு ஜாம்பி தானே அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஜாம்பியை அடித்து கில் பண்ணிவிட்டு டோரையே சாத்தி விட்டுட்டு சரி நம்ம செஸ்ட்டு வேறு செய்யணும், ஃபஸ்ட்டு ரீஸ்பேன் பாயிண்ட்டை செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரீஸ்பேன் பாயிண்ட்டை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தன் டோரை திறந்துட்டு உள்ளே வந்துட்டான். அடி வாங்குறதுக்கு முன்னாடி டோரை சாத்துறா அப்படின்னா ஒரு வில்லேஜரு, ஒரு விச்சரும் ஒரு ஜாம்பியும் பிடிச்சி மாற்றுக்கட்டில் அடின்னு அடித்தாங்க. இந்த சம்பவம் சரியான சம்பவம், மறக்கவே முடியாத சம்பவம். பிடிச்சி அடின்னு ஜாம்பிக்கிட்ட செமத்தியாக அடி வாங்கின ஒரு சம்பவம். ஜாம்பியும் விச்சரும் எல்லாமே அடின்னு அடிச்சுட்டு இருந்தாங்க. டோரை ஒருத்தரும் சாத்தலை. இப்போ லாஸ்ட்டாக ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்கள். உள்ள க்ரீப்பரை கூப்பிட்டு வெடிக்க விட்டாங்க பாருங்க. வீடு பாதி உடஞ்சி போச்சு. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக சரியான ஃபன்னு. உள்ளுக்குள்ளே அவன் வர இவன் வர மாற்றுக்கட்டில் கையில் எதுவுமே இல்லாமல் அடிச்சுடே வீடை இப்போ தான்டா கட்டினீங்க, ஏன்டா யாரா நீங்கள் டோரை திறந்துட்டு உள்ளே வந்தீங்க, டோரை சாத்தினா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அடித்து இது பண்ணி கடைசியில் இவனையும் அடித்து ஒரு செத்து அதுக்கப்புறம் இவனையும் அடித்து முடித்தேன். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா இடம் எல்லாமே குண்டு குழியுமா பள்ளமும் இல்லமா எப்படிலாம் இருக்க முடியுமோ எல்லா விதமாகவும் வந்துச்சு. அது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அதுக்கப்புறம் டோருக்கு இந்த இடத்துல என்ன லாக் பண்ணிடலாமா இல்லைனா டோரே வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி 2 சைடு டோர் வச்சுட்டு அங்கே லாக் பண்ணியாச்சு. அப்படி இருந்தும் ஜாம்பிஸ் விடுற பாட காணோம். பிடிச்சி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு சைடில் இருக்க மரத்தை எல்லாத்தையுமே குறைச்சிக்கிட்டே இருந்தோம். எந்த அளவுக்கு அதிகமாக மரத்தை குறைக்கிறோமோ அந்தளவுக்கு ஜாம்பி ஸ்பேனிங் கம்மியாகும். அதாவது அந்த நிழல் இருக்கனால தான் அவங்க அந்த சூரிய ஒளியில் பட்டு தீப்பிடிக்காமல் தைரியமாக வர்றாங்க. ஸோ அதனால் நம்ம வீட்டை சுற்றி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு தூரமாக, எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரமாக நல்லா ஸ்பேசியஸாக நம்ம இவங்களை விட்டுட்டோம், அதாவது மரத்தை ஃபுல்லாக எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே வரவங்க எல்லா பேருமே தீப்பிடிச்சு அவங்களாம் செத்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி இது பண்ணிகிட்ருப்ப
மரத்தை வெட்டவே முடியலை. வெட்ட 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 அடுத்து வந்துக்கிட்டே இருக்காங்க. வந்து அடி 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 அடின்னு அடித்து இந்த வேர்ல்டில் சரியான சம்பவம் கைஸ். ஆக்சுவலாக அதாவது மைன்கிராஃப்ட்டு இது வரைக்கும் நான் இந்தளவுக்கு அடி வாங்கி இது பண்ணதே கிடையாது. ஏன்னா நான் மோஸ்ட்லி பிளைன்ஸ்லேயே வந்து ஸ்பேன் ஆவேன்னா, பிளைன்ஸ்லேயே வந்து தான் அந்த ரீஸ்பேன் ஆகிட்டு அந்த பிளைன்லேயே இருக்கிறனால பெருசாக வந்து ஜாம்பிஸ் அட்டாக் இருக்காது, எதுவுமே இருக்காது. இந்த தடவை ஃபாரஸ்ட்டில் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபாரஸ்ட்டில் இறங்கி படாத பாடுபட்டேன் கைஸ். ஸோ எனக்கும் அந்தளவுக்கு மைன்கிராஃப்ட் ஆட தெரியாது, கூட இருக்கிறவங்களுக்கும் அந்தளவுக்கு ஆட தெரியாது. அப்படிங்கிறனால ஒன்றுமே பண்ண முடியல. எக்கச்சக்கமாக வந்து ஜாம்பிஸஸ் வந்துக்கிட்டே இருந்தாங்க. வதன்னு வந்துக்கிட்டே இருந்தாங்க. அதே போல் இன்னொரு குயிக் அப்டேட் கைஸ். ஸோ யார் நீங்கள் வர்றீங்கனாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த வேர்ல்டு மேசிவாக நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். பட் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்லோவாக தான் இருக்கும். இதுலேயும் ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எங்களுடைய எவல்யூஷனை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் எப்படி எவால்வ் ஆகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. ஸோ பார்ப்பீங்க. இது ஏன் இப்போ இப்படியே ஸ்டக்காகி நிற்கிது அப்படிங்கிறது தெரியலை. ஸோ இந்த கிளிப்பு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிடுச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கோங்க. இனிமேல் நாளாக வந்து கிளிப்ஸ் எல்லாமே தரமாக வரும் கன்ஃபார்மாக. ஏன்னா மைன்கிராஃப்டை பொறுத்த மட்டுக்கு கிளிப்பு வந்து நம்ம பெருசாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. எக்கச்சக்கமாக நம்ம வந்து ப்ளே பண்ணி அதில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பெஸ்ட் மொமெண்ட்ஸு அண்ட் பெஸ்ட்டு அந்த இதை மட்டும்தான் கிளிப்பாக மாற்றி போட முடியும். ஸோ அதனால் இது போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அதாவது அன்எடிட்டட் வீடியோ, அதாவது கட்டே பண்ணாமல் அன்கட் வீடியோ, அன்எடிட்டடில் அன்கட் வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அன்கட் வீடியோவும் நான் உங்களுக்காக வந்து போடுறேன். ஸோ டே 1லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் பண்ணுற எல்லாமே இன்ச் பை இன்ச். ஆனால் கொஞ்சம் செம்ம போரிங்காக இருக்கும். எல்லா வீடியோஸுமே கொஞ்சம் லென்த்தியாகவும் இருக்கும். ஸோ பரவாயில்ல, எனக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள், நான் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நான் யூடியூப்பில் கண்டிப்பாக அதையும் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு வந்து அது வந்து ஒரு சின்ன விளாக் மாதிரி இருக்கும். பட் அது அந்தளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷனுக்கு அப்புறம் இங்கே என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருந்தீங்கன்னா அதை பார்க்கலாம். ஃபுல் வீடியோ கன்ஃபார்ம் நானே பார்க்க மாட்டேன். காரணம் வந்து நிறையா போரிங் தான் அடிக்கும், உங்களுக்கே தெரியும். வேணும்னா சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு அப்புறம் இந்த விஷயத்துக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க கன்ஃபார்மாக அந்த வீடியோ பார்த்தா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஸோ ஃப்ரீ ஃபயருக்கு பிளான் பண்ண மாதிரியே வந்து சரி இந்த சீரீஸில் அதே மாதிரி 10 மினிட்ஸ் 8 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் மோஸ்ட்லி 10 மினிட்ஸ் வந்துடும் கைஸ். அவ்வளோதான். 8 to 10 இந்த மினிட்ஸில் வந்து ஒவ்வொரு எபிசோட்ஸுமே இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா வந்து சரி நம்ம ஃபுட் சோர்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு முதல்ல ஒரு சைடு மைனிங்கை வந்து ரெடி பண்ணலாம். மைனிங் நம்ம ஆரம்பிக்கலாம். சேம் டைம் சைடில் இருக்க ஃபாரஸ்ட்டு இந்த மரங்கள் எல்லா பேத்தையுமே வந்து ஒரு ஆள் க்ளீன் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு ஆள் வந்து மைனிங் பாருங்கள், நீங்கள் ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனா பண்ணுங்கள், நான் வந்து போயிட்டு என்னால் எந்த அளவுக்கு வந்து மரங்களை வெட்ட முடியுமோ அந்தளவுக்கு நான் மரத்தை வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை வெட்டுறதுக்காக போனேன். அதுக்கப்புறம் ஒரு ஐடியா தோணுச்சு, மைனிங்க்கு ஏன் நம்ம வந்து ஒரு வீடு மாதிரி கட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நானே மைனிங் பண்ணேன். ஒரு 10 ஸ்டெப் அளவுக்கு நம்ம போட்டுட்டு ஒரு ஹோம் மாதிரி போட்டு அதை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா பசங்க அவங்க பாட்டுக்கு மைனிங் இல்லை இருப்பாங்க. ஏன்னா மைனிங் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஜாம்பிஸ் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ஸ்டெப்பு டிகின் பண்ணிவிட்டு டக்கான்னு தெரில. ஸோ அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு 10 ஸ்டெப்பு கிட்ட மைனிங் பண்ணேன். எந்த அளவுக்கு லைட் சோர்ஸ் வருதோ அந்தளவுக்கு மைன் பண்ணிட்டு சரி போதும், இந்தளவுக்கு மைன் பண்ணது போதும், இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஐடியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி அங்கேருந்தே வீட்டுக்குள்ளே இருந்தே டோர் மாதிரி நம்ம செட்டப் பண்ணிவிட்டு அங்கேயும் நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் என்ன பண்ணேன் அப்படின்னா அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் திங்ஸ் எல்லாத்தையுமே எதை வச்சு பண்ணலாம், வுட்டு வச்சா ஸ்டோன் வச்சான்னு பார்க்குறப்போ ஸ்டோன் பெருசாக என்கிட்ட இல்லை. சரி வுட்டு வச்சே பண்ணலாம், லாக் எடுத்துகிட்டு நம்ம வந்து அதை பிளாங்காக மாற்றிட்டு எவ்வளோ, ஏன்னா எங்கிட்ட வந்து இனிஷியலாக நிறையாவே லாக் இருந்தனால எக்கச்சக்கமாக நாங்கள் வந்து பிளாங்க் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ பிளாங்கை வந்து நாங்கள் ரெடி பண்ணோம். பிளாங்கை வந்து நான் ரெடி பண்ணிவிட்டு இந்த நேரத்தில் வந்து இன்னொருத்தவன் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க 2 பேருமே எக்ஸ்ப்ளோர், முக்கியமாக 2 பேர், அதில் ஒருத்தனுக்கு ஆஃப் விளையாட தெரியும், இன்னொருத்தனுக்கு சுத்தமாகவே ஆட தெரியாது. அவன் வந்து ரொம்ப நியூ கேமே இப்போ தான் ஏற்றி உள்ளே வந்திருக்கான். ஸோ அதனால் அவனை எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்டாச்சு. நீ உன் இஷ்டத்துக்கு ஏதாச்சும் பண்ணடா அப்படின்னு சொல்லி அவனை எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்டுட்டு நான் வந்து மைனுக்கான இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது கட்டி முடிச்சிட்டேன்.
ஸோ கட்டி முடிச்சுட்டு சரி ஒரு லைட்டிங்கை வச்சு விட்டு அவங்களுக்கு வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா வந்து அவங்க வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி மைனிங்க்கு ஒரு ரூம் செட்டப் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வழக்கம் போல் என் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே இருக்க லாக்ஸு இது எல்லாத்தையுமே வெட்டிகிட்டு இருந்தேன். வெட்டிகிட்டே இருக்கிறப்ப கீழே அவன் வந்து மைனிங்கில் நல்லா போய் பார்த்தா கீழே வந்து கேவ் அந்த ஆரஞ்சு இதெல்லாம் இருக்கும்ல, ஸோ இந்த மாதிரி கொடி இதெல்லாம் போட்டு கேவ்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதை வந்து பாருங்கன்னு கூப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ போய் பார்த்துட்டு சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. ஸோ இதோட எபிசோட் 1 முடிஞ்சு எபிசோட் 2ல் சந்திக்கலாம். பை கைஸ்.